ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டியே வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமாக வெளுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா போங்கடா வெண்ணைங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். மூணாவது ப்ரோமோவும் அந்த அளவுக்கு இல்லை, இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் கண்டிப்பாக வந்து எவிக்ஷன் அப்டேட்டு ரொம்ப அறுக்குறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து எடுத்துட்டாங்க, ரம்யாச்சோ எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு. ஏன்னா முதல் பாதி எல்லாரும் பார்த்துட்டாங்க எபிசோட. இப்போ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பயங்கர வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சாண்ட்ரா வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. எப்படிப்பா அது ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் வரணுமே, பிரஜன் உள்ளே வரணுமே, அப்போ ஒரு கேம் வந்து போடணுமே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகள் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து இருந்துச்சுல்ல. ஆனால் அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் டீம் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. அதனால் இப்போ தான் சண்டே எபிசோட் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ கார்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டா கூட சாண்ட்ராவுடைய கார்டு அவங்கள தூக்குவாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எனக்கு தூக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வியானா இல்லை எஃப்ஜே இந்த ரெண்டு பேரில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சும்மா கிடையாது. ஒரு டிஆர்பி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அண்ட் டீம் வந்து பயங்கரமாக முடிவு பண்ணுவாங்க. இது வந்து எடுக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. சாண்ட்ரா எடுத்ததுக்கான காரணம் பிகாஸ் அவங்க வந்து இந்த சட்டையை போட்டுக்கிட்டே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த ஒரு ரீசன். ப்ளஸ் அவங்க வந்து கேமே ஆடலை, கேம் வந்து அதுக்கான ஒரு முனைப்பே காட்டலை அப்படின்றதுனால தூக்குனாலும் அவங்களுக்கு டிஆர்பின்னு ஒன்று இருக்குல்ல, அதன்படி மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. திருப்பி ஒரு தடவை ரீஎவல்யூஷன் போவோம். சரி இப்போ வந்து எபிசோட் போகிறப்ப யாரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காப்புல, அப்படி இல்லைன்னா ரம்யா தூக்கியாச்சு, சபரி தூக்க முடியாது கண்டிப்பாக, கமருதீனுக்கு ஓட்ஸ் இருக்குது. அப்போ வியானா வினோத்தும் தூக்க முடியாது. வியானா இல்லை எஃப்ஜே, இவங்க ரெண்டு பேர் தான். எஃப்ஜே கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அவன் இந்த பார்வதியை அடித்து ஆடுற அந்த ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரம்யா தவிர இன்னொருத்தவங்க யாரை தூக்குவாங்கன்னு வியானா வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதையும் நம்ம நம்ப வேண்டாம். இப்போ கார்டு எடுத்து வச்சாலும் இன்னும் மேக்கர்ஸ் வந்து முடிவு பண்ணலை, கார்டை தூக்கி காட்டலை. ஸோ 7-7:30 மேலே தான் தெரியும். அது வரைக்கும் சாண்ட்ரா எவிக்ட் அப்படின்ற நியூஸ் வந்து நம்பாதீங்க. இது கடைசி மாறலாம். ஏன்னா இப்படி தான் பிரஜன் எவிக்ட்னு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் மாற்றினாங்கன்ட்டு. அந்த மாதிரி சாண்ட்ராவை அவங்க தூக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தூக்குனா வந்து ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப டிஆர்பி அடியாகும். அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டார்ஸில் என்ன பண்ணுவாங்க, யாரையும் தூக்காமல் இருந்து போக முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த முடிவு வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து பாரதி கமருதீன் மேட்ருக்கு வருவோம். அவங்களுக்கு மயக்க போட சொன்னாங்கல்ல, மயக்க நீ கலட்டி வச்சிருப்பா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் விஜய் சேதுபதி. அவ்வளோதான், நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. அப்புறம் வந்த சேதுபதி வந்து இனிமேல் ஏதாவது பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் வந்து வெளியே வந்துடுவீங்க, அவ்வளோதான், இங்கே தான் என் கூட பேசணும், ப்ளஸ் இன்னொரு கார்டெல்லாம் எடுக்க வச்சுறாதீங்க அப்படின்ற மாதிரி கையை இப்படி ஆட்டி காமிச்சிருக்காரு. அவ்வளோதான். மற்றபடி அதனால தான் அந்த ப்ரொமோ வந்து போடல. சரிங்களா, அதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து பாருங்க, இவ சார்னு கூப்பிட்றா, அவர் வந்து போ 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 அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கிளம்புறாரு. இவ்வளோ தான் நடக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோலையும் இல்லை, எதுலேயுமே இல்லை. சரியா. ஸோ விஜய் பார்வதி மற்றும் கமருதீனை ரோஸ்ட் வந்து கரெக்டாக பத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை விட கேவலமாக வந்து பேசியிருக்கணும், ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்களை அடித்து உட்கார வச்சிட்டாங்கன்னா அப்புறம் டிஆர்பி என்ன பண்ணுவாங்க, வேறு யாரை வந்து ஆட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மேபி விஜய் சேதுபதி இவங்களை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனால் தப்பு தாங்க, எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணாங்க, மைக்கை மறைச்சி. ஸோ இவங்களுக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்கிறத நம்புகிறேன். பிக் பாஸ் வந்து சும்மா விட்டுருக்க மாட்டார். அதுக்காக ரெட் கார்டெலாம் கமருதீன் கிடையாது, கமருதீன் சேவ்டு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரை மேபி தூக்குனாங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தூக்குவாங்க. ஏன்னா சீரியலில் வந்து ஏதோ ஒரு லீடு கொடுத்துருக்காங்களாமே அவருக்கு, துபாய் போயிட்டு வர மாதிரி. அதனால் நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அது வர்றதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் வைங்களேன். அவங்க நெக்ஸ்ட் வீக்குங்கிறப்ப நெக்ஸ்ட் வீக் உடனே வந்துடாது. அங்கேயே நெக்ஸ்ட் வீக்னா இன்னும் 7 நாள் இருக்குது. அப்போ 7 நாள் மெகா சீரியல் எவ்வளோ நாள் எடுப்பாங்க, மேக்ஸிமம் கப்பு கூட எடுத்துகிட்டு கூட போகலாம் கமருதீன். அதனால் அது தெரியாது, அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான். அடுத்து 3வது ப்ரமோ. ஸோ 3வது ப்ரமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமித்துக்கு பயங்கரமான ரோஸ்ட்டுங்க. ஸோ என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் நீங்கள். ஆமாங்க, ஏன்னா அவர் தானே சும்மா இருந்தார். நீங்கள் ஒன்று ரோஸ்ட் பண்ணுறது கமருதீன் ரோஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவனை ரோஸ்ட் பண்ணணும், திவ்யா வச்சு ரோஸ்ட் பண்ணி ஏன் வந்து இருக்காங்க. கமருதீன் சும்மா உட்காந்துருக்கு, ஏன் ரோஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரொமோவில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதையும் லைட்டாக பார்த்துருவோம் என்னன்ட்டு. அது 3வது ப்ரொமோ ரிவ்யூ நான் லைவில் வரேன். சரிங்களா, லைவில் நான் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஏன் நீங்கள் உள்ளே வரல, ஏன் தடுக்கலை, அவ்வளோ தூரம் இருக்குது. ரம்யாவுக்கு அதே மாதிரி நீங்கள் பிரஜன்னா வந்திருப்பீங்கல்ல, ஏன் வரல ரம்யா,
அப்படின்ற மாதிரி ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட். சரியா? ஸோ ஆக மொத்தம் 2 பேருக்கும் வந்து செம அடி. ஓகேங்களா? ஸோ கமருதீனுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரம்யாவுக்கும் செம அடி, அமித்துக்கும் செம அடி. கேப்டன் சரி சும்மா உட்காந்துருப்பீங்களா, மிச்சர் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்ற மாதிரி. வேற லெவலில். சாண்ட்ரா பாருங்க, பிரஜன் பண்ண சும்மா இருப்பியான்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட கேட்குறது. அவ்வளோதான். ரம்யாவுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு ரம்யாவுக்கு. அதுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை முடிச்சு விட்டாங்க. கனவு சொன்னோன்னே அழுகுறார் அப்படி. போங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.